அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை துவங்குவோம். அதாவது போன கிளாஸ்ல நம்ம இயற்கையோடு இணைந்த முத்திரை, அதே போல நம்ம அந்த முத்திரையில என்னென்னலாம் நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, வளர்பிறை தேய்பிறை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட முத்திரையை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த முத்திரைகளை கம்ப்ளீட்டா இந்த திருப்பி கன்சால்டேட் பண்ணி சொல்லலான் இருக்கிறேன். அந்த கன்சால்டேஷன் பண்ணும்போது எனக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. அதாவது இதுவரைக்கும் சொன்னதான் நான் இது பண்ண போறேன். இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னையோட மேக்சிமம் நமக்கு முத்திரையில கவர் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போகும். அடுத்து வர்ற கிளாஸ்ல இருந்து நம்ம முத்திரைகளை நம்ம திருப்பியும் ஒரு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிதல் ஏற்படும். அதுக்காக இப்போ முத்திரைகளை சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் கவர் பண்ணணும், அதை முடிச்சிடுறேன். இப்போ அஸ்ன முத்திரைகளுடைய முக்கியமான பயன்பாடுகள் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஹீலிங் ஆஃப் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ், உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது இல்லையா, அந்த உடல்ல உள்ள நோய்களை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக தான் அதை யூஸ் பண்றோம். அதுக்குதான் நம்ம எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி பண்றோம். அடுத்தது மனசுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பீஸ், அமைதி கிடைக்கும் இது பண்றதுனால. அப்புறம் கிரிப் ஆஃப் கர்மிக் இம்ப்ரெஷன்ஸ், அதாவது நம்மளுடைய கர்மங்கள்னு சொல்லுவோம், அதுல உள்ள அந்த வாசனைகளோ கர்மங்களோ அதனால உள்ள ஏற்பட்ட தாக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அப்புறம் கிரேஸ்ஃபுல் சோல் டிரான்சிஷன் ஆஃப்டர் டெத், அதாவது நம்ம கடைசியில நம்மளுடைய உயிர் பிரிகிற காலத்துல மனசுல ரொம்ப சஞ்சலம் இல்லாம, யார் மேலேயோ ஒரு வெறுப்போ அல்லது யார் மேலேயோ ஒரு கோபமோ இல்லாம ஒரு நல்ல மனநிலையோட அந்த ஆன்மா சாந்தி அடையும். அந்த சாந்தி அடைறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம் நிறைய. ஆனா அந்த ஆன்மா நிஜமாவே அந்த கடைசி காலத்துல ரொம்ப ஒரு சாந்தமா இருந்தா தான் அந்த நிலைக்கு ஈஸியா போகும். அல்லாட்டினா அந்த ஆன்மா திருப்பி திருப்பி அது ஒரு சாந்தம் அடையாமல் அது பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மெயினா அந்த கிரேஸ்ஃபுல் சோல் டிரான்சிஷனுக்காக தான் நமக்கு இந்த சித்தர்கள் இந்த முத்திரைகளை கொடுத்தா மனது அமைதி அடையும், மனது ஒரு நிம்மதியா போகும். ஓகே, நான் வாழ்ந்துட்டேன், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட போகணுங்கிறதா மெயினானது. அப்படி திருப்தி இல்லாம போகும்போது பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட சிக்கல் வருது. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எல்லாமே மனது நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு அலையும் போது அது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பலருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பிரபஞ்சத்துக்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் மெயினான பெனிஃபிட்ஸ். ஆனா அதே டைம்ல இதுல உள்ள லிமிட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, நீங்க என்ன முத்திரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுலயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன அதோட குறைபாடுகள்னு சொல்லலாம். இதுல இந்த பிரச்சனைகளும் சிலது இருக்கும், பெரிய அளவு கிடையாது, இருந்தாலும் எதை எடுத்தாலும் நன்மையும் இருக்கும், சில குறைபாடும் இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்றோம். முதல்ல நமக்கு இடது சுவாசம் வலது சுவாசம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒரு சேலஞ்ச். அதாவது மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கோ மற்ற பயிற்சிக்கோ நீங்க இந்த மாதிரி சுவாசம் இங்க போதா அங்க போதா கண்டுபிடிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுல அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஆனால் நீங்க அந்த இடது சுவாசம் வலது சுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா போயிடும். அதனால அது ஒரு சேலஞ்சா யோசிக்கலாம். அப்புறம் ஆரம்பத்துல நம்ம அந்த நேரங்களை கிராஜுவலா ஏத்தணும். அதாவது எடுத்த உடனே 1 மணி நேரம் போக வேண்டிய தேவை இல்லை. முதல்ல ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பழகி, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம், அப்புறம் 45 நிமிஷம் அப்படியே போயிட்டு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு போகலாம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆரம்ப காலத்துல. இது பெரிய குறைபாடோ சேலஞ்சோன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம அந்த இதுல உள்ள சில இது சிலவங்களுக்கு அது பெருசா தோணலாம். அப்புறம் ஆரம்ப காலத்துல சில நேரம் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். அதாவது ஒரு இச்சிங் இருக்கலாம், ஊறல் வரலாம், சின்ன தலை வலி இருக்கலாம், சில இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்கலாம், அதிக தூக்கம் வரலாம். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பார்க்கும்போது ஐயோ இது என்னமோ ஒண்ணு பண்ணுதோ, இது பண்றதுனால எனக்கு இது பிரச்சனை ஆயிடுமோ, இன்னும் தலைவலி கூட எனக்கு இன்னும் அடிஷனலா இன்னொரு நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனா இது பயப்பட வேண்டியது இல்ல. அதான் இது ஒரு சேலஞ்ச் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, லிமிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், இது ஒரு சவாலான விஷயம். இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் இந்த முத்திரை உங்களுக்கு சைடு எஃபெக்ட கொடுத்துறாது, எந்த ஒரு தீவிரமான மோசமான விளைவையும் கொண்டு சேர்க்காது. அதை திருப்பி திருப்பி சொல்றோம். அது ஒரு உங்க மனசு அது அந்த சவாலை ஏத்துக்கிற தன்மை வரணும். அதனாலதான் அதை சேலஞ்சுன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அடிக்கடி பண்ணி பண்ணி பழகணும். இப்போ ஒரு நாள்ல நமக்கு 48 நிமிஷம் பண்ண முடியல, நம்ம குறைந்தபட்சம் 48 நிமிடம் சொல்றோம். 2 நாளிகை அல்லது 48 நிமிடங்கள்
பண்ணணும்னு சொல்றோம். அப்ப அந்த பண்றதுக்கு டைம் வந்து அட் அ டைம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ, சுவாசமும் கரெக்டா போதான்னு செக் பண்ணிக்கணும். அந்த டைம்ல நீங்க வந்து ஃப்ரீ பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிக்கோங்க. அட் அ டைம் என்னால 48 நிமிஷம் பண்ண முடியல, நேரம் இல்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஷெட்யூல் தான் நீங்க பிளான் பண்ணிக்கணும். உங்களுடைய லைஃபுக்காக, உங்களுடைய மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காக, உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக, உங்க மனசு திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா. இது வேணும்னா வேற எதுவுமே உங்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஆனா இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறும். அதை நீங்க உணர முடியும். இது வந்து டெய்லி நம்ம வந்து என்ன பண்றோம், அன்றாட வாழ்க்கையில பிரஷ் பண்றோம், காலையில குளிக்கிறோம், சாப்பிடுறோம், இதெல்லாம் ரொட்டீன் ஒர்க், நார்மல் ஒர்க். அதே மாதிரி இந்த முத்திரைகளையும் நீங்க வந்து கொண்டு நார்மலா அந்த ஒர்க் நீங்க போய்கிட்டே. அதனாலதான் இதை வந்து ஒரு டெய்லி ரொட்டீனா மாத்துறதுங்கிறது வந்து என்ன ஆகும், அது ஒரு சேலஞ்ச் தான், சவால் தான். ஐயோ மறந்துட்டேனே இன்னைக்கு செய்ய அப்படின்னு நினைக்க கூடாது. பிரஷ் பண்ண மறப்போமா, சாப்பிட மறப்போமா? கிடையாது இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே அந்த பிரஷ் பண்ணாதான் வாய்க்கே ஒரு நல்ல, நைட்டு படுக்க முன்னாடி பிரஷ் பண்ணும். இந்த ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு அது பண்ணாம இருக்க முடியாது. அதேதான், அந்த இதுல வந்து நம்ம அடிக்ட் ஆயிடும். அப்போ அந்த முத்திரையிலையும் நம்ம டெய்லி ஒரு வாழ்வியல்ல ஒரு அங்கமா ஆக்கிறோம். இதை வந்து தனியா ஒரு தனி வேலை மாதிரி வச்சுக்க கூடாது. இதுவும் வாழ்வில் முக்கியமான அங்கம். அதுவும் பொதுவாக அந்த வயதான காலத்துல இது ரொம்ப இதை விட ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையவே கிடையாது. எனக்கு அங்க அந்த வேலையை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்திய பார்க்கணும், அதை ரெடி பண்ணணும், இதை ரெடி பண்ணணும், அங்க போகணும், எல்லாம் பண்ணுங்க. பண்ணினாலும் அந்த வேலைகளை பண்ற பட்சத்திலே சில நேரம் இந்த வேலைகளையும் பண்ண முடியும். உங்களுடைய ஷெட்யூல்ல தான் இருக்குது. ஆனா மேக்சிமம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம சீரியல் பார்ப்போம், பலதையும் பார்ப்போம், அந்த டைமை குறைச்சிக்கலாம். அதாவது இந்த முத்திரைகளுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து மற்ற எதனாலும் தடை பண்ணிட்டு இதை பண்ணுவீங்க உங்களோட ஒர்க்குக்கு. அப்படி ஆயிடும். ஏன்னா அது பண்ணலைன்னா ஒரு மாதிரி என்னவோ ஆயிடும். அதனால இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்கா நார்மலா உங்க வாழ்வியல் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான், அது ஒரு சவால் தான். ஆனா அதை பண்ணணும். அடுத்தது இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு சரியாயிடுமா? என்னோடது 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு பல உபாதைகள், முட்டு வலி, அது இதெல்லாம் பலது இருக்குது. இது என்னன்னா இந்த நாட்பட்ட நோய்கள்னு சொல்றோம்ல, கிரானிக் டிசீசஸ், அது வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமா மோசமாக அந்த ஒரு கேரண்டி தான் கொடுக்க முடியும். முழுசா ரெக்கவர் ஆகுமானா கஷ்டம். வந்து ஒரு கம்பி, இரும்பு வந்து அப்படியே துருப்பிடிச்சு போச்சு. லேசா துருப்பிடிச்சுன்னா தொடச்சு விட்டோம்னா போயிடும். அதே இதை அப்படியே ஒரு கம்பி 2 அப்படியே அரிச்சு அந்த இது வந்து லேசா தொட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ரெக்கவர் பண்ணும்? நார்மலுக்கு வர முடியாது. ஆனால் இதை விட மோசமா போகாதபடி பார்த்துக்க முடியும். கம்ப்ளீட் ரெக்கவரி வந்து வயசானதுக்கு அப்புறம் பண்றது வந்து நீங்க அப்படி நினைக்க முடியாது. ஆனா இதை விட மோசமா போகாது. அதனாலதான் மருந்தையும் உட்கொள்ளுங்க, மருந்து மாத்திரை விட்டுறாதீங்க. உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எதுவோ அதை நார்மலா பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே சுகர்லாம் அப்படியே நார்மல் ஆயிடும், இதெல்லாம் அப்படியே. ஏன்னா 1-2 பேர் அது 40 வயசு அந்த இதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது குறைஞ்சு வந்திருக்கும், கம்ப்ளீட்டா ரிவர்ட் கூட ஆயிருக்கும். உங்களுடைய வயதை பொறுத்து இருக்கு. அதே டைம்ல நீங்க வயதானவங்களுக்கும் சில நேரம் கம்ப்ளீட் ரெக்கவரி பாசிபிள். எப்போனா உங்களுக்கு அந்த நோய் அப்பதான் தொடங்கி இருக்குன்னு வச்சுக்கோமே. 60 வயசு தாண்டிட்டீங்க, ஆனா அது வரைக்கும் சுகரே இல்ல, இப்பதான் அந்த சுகர் வந்து உங்களுக்கு வருது, அது வெளிப்படுது அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி வந்து பாசிபிள். ரொம்ப தீவிரமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த உபாதைகளோ பிரச்சனைகளோ நோயோ, அப்ப வந்து அதை விட மோசமா போகாது அப்படின்னு தான். அடுத்து இதுல உள்ள லிமிடேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து பிரெக்னன்ட் சீசன்ல வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்குன்னு தனியா என்ன பண்ணணுமோ அதை வந்து நிபுணர்கள்ட்ட கேட்டு பண்ணணும். நீங்க அந்த டைம்ல பண்ண வேண்டாம். உடல் ரொம்ப சூடாகுதுனால நீங்க வந்து அப்போதைக்கு கட்டுப்படுத்திக்கோங்க. பிரிச்சு பண்ணுங்க. உங்க உடம்பு வந்து அடாப்ட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து அந்த சவாலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் பெரிய லிமிடேஷன் சொல்ல மாட்டேன், இது வந்து பெரிய ஒரு குறைபாடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே சவால். அது நம்ம கையில தான் இருக்குது. இந்த முத்திரையை பழகாயா வேண்டாமான்றது நம்ம கையில தான் இருக்குது. அதனால இந்த முத்திரைகள் கிடைச்சதுன்னா, அதுவும் இந்த குறைஞ்ச வயசுல, அதாவது less than 40ல உள்ளவங்க எல்லாம் இந்த முத்திரையை கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடல் நலம், மனநலம் 100% தெளிவாய் 3 வருஷம் தொடர்ந்து, ஆனா கேப்பே விடாம குறைந்தபட்சம் 48 நிமிடம் ஒரு இதுக்கும் அந்த 3 வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா, அந்த பிலோ 40 இயர்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் they are all lucky to have this mudras. அதனால அதை தயவு செய்து நீங்க ரொம்ப சீரியஸா அதை பயன்படுத்துங்க.
வயசான காலத்துல இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ரொட்டீன் ஒர்க்லயும் உங்களாலையும் பண்ண முடியும். டிராவல் பண்ற நேரத்துல பண்ணலாங்கிறோம். மற்ற எந்தெந்த கை மாத்திரம் உபயோக பண்ணாத பட்சத்துல சுவாசம் கரெக்டா கிடைச்சதுன்னா நீங்க பண்ணிடலாம். சோ இது உங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்க ஒழிய, ஏன்னா முதல்ல அப்படிதான் தோணும், ஐயோ எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றையா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்ங்கிறது பெரிய விஷயமே இல்லை. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்களுக்காக பயன்படுத்தலைன்னா அதை விட நம்ம அடிமுட்டால் யாருமே கிடையாது. உங்களுக்காக நீங்க நினைக்கிறது பாசம், எல்லாம் பாசம்னா பிள்ளைக்கு கூட 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டா அது பாசம் கிடையாது. சில நேரம் அவங்கள சோம்பேறி ஆக்குறீங்கன்னு அர்த்தம். அதுதான் பாசம்னு நினைக்காதீங்க. உங்களை நேசிங்க. உங்களையே நீங்க அன்பா இருக்கணும்னா இந்த முத்திரைய கண்டிப்பா எல்லாருமே இதை பண்ணீங்கன்னா அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். அது வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்புறம் இதுதான் கடைசி டாபிக், முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால். இதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கு. ஒரு எந்த பயிற்சி எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு 8 விதமான இது இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, பிரத்யாகாரம், தியானம், சமாதி. இந்த 8 வகை உண்டு. ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போறது. அப்போ அந்த நெறிமுறைகள்லாம் அதுதான். இப்போ நம்ம முத்திரைக்கும் என்ன நெறிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் சொல்றோம். அப்போ இது என்னென்னலாம் பண்ணணும்? முதல்ல இந்த முத்திரை என்ன வகையை சார்ந்தது, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது தெளிவா தெரியணும். ஏன்னா முத்திரையில நிறைய இருக்குது. எக்கச்சக்க முத்திரை இருக்கு. நீர் முத்திரை இருக்குது, வெப்ப முத்திரை இருக்குது, எத்தனை முத்திரை, யோனி முத்திரை இருக்குது, பல வகையான முத்திரைகள் இருக்குது. நீங்க ஸ்ரீவித்யா அந்த இதுல பழகுனா அதுலயும் கூட தசமுத்ரா வரும், லலிதா சஹஸ்ரநாமம். சோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முத்திரைகள் இருக்குது. அப்போ இது என்னது? இது 300 முத்திரை. அப்போ இது எந்த வகையை சேர்ந்தது? நீங்க இந்த முத்திரையை ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துறீங்களா அல்லது உடலையும் மனசையும் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துறீங்களா? அந்த உடல் மன சுத்திகரிப்பும் ஆரோக்கியமும் ரொம்ப ரிலேட்டட். ஏன்னா நம்ம சும்மா சாதாரண எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய உடல் உபாதைகளுக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பண்ணுங்கன்னு சொல்றது. உண்மையிலே என்ன நடக்குன்னா உடலும் மனமும் சுத்திகரிக்கப்படுகின்றன இந்த முத்திரையினால. இந்த முத்திரையின் நோக்கம் இது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. சில நேரம் ஆன்மீகத்துக்கான முத்திரைகளும் இருக்கு. ஆன்மீகத்துக்காக அந்த முத்திரையை உபயோகிக்கும். இந்த முத்திரை வகை என்ன பர்பஸ்? நம்ம முத்திரை வகைகள் பார்த்திருக்கிறோம். இது ஹஸ்த முத்திரை. கையை யூஸ் பண்ணி பண்றதுனால கைவிரலால் யூஸ் பண்ணி பண்றோம், 2 கைகளை யூஸ் பண்ணி பண்றோம். அப்போ இந்த முத்திரை வகை ஹஸ்த முத்திரை. இந்த ஹஸ்த முத்திரையில 2 கைகளையும் உபயோகிச்சு நம்ம பண்ற முத்திரை. அவ்வளவுதான். இந்த முத்திரை வகை தெரிஞ்சு போச்சு, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த இதுல ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கிறது ஸ்பெசிபிக் டு ஹஸ்த முத்திரை, என்ன புரியணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா நீங்க உள்ளால உள்ளதாம வெறுமன ஹெட்டிங்க பாத்தீங்கன்னா பல முத்திரைக்கும் இதேதான் அப்ளை பண்ணலாம். எந்த முத்திரைனா அது எந்த வகையானதை சேர்ந்தது, என்ன பர்பஸ், எந்த நோக்கத்துக்காக பண்றோம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு முத்திரைக்கும் இதேதான் சொல்ல முடியும். அடுத்தது இதோடைய அடிப்படை நெறிமுறை என்ன, அதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், அடிப்படை கோட்பாடு என்னன்னு வச்சுக்கலாம். எந்த அடிப்படை கோட்பாடை கொண்டு இந்த முத்திரையை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கறத சொல்லணும். இது நம்ம சுவாசத்தின் அடிப்படையில் நம்ம பண்றோம். இந்த அடிப்படை கோட்பாடு என்னன்னா சுவாசம், இடது சுவாசம், வலது சுவாசம். அதனாலதான் இந்த கண்டிஷனை போடுறோம். ஏன்னா சில முத்திரைகளுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணுங்க, சில முத்திரைகளை இந்த ஆசனத்துல பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி அதுக்கு அடிப்படை இது என்னன்னா அதை ஒண்ணு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றோம் அல்லது அந்த எனர்ஜியை மாத்துறோம். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படை கோட்பாடு நமக்கு இடது சுவாசம், வலது சுவாசம், நம்ம அஸ்ன முத்திரை. அதான் அடிப்படை நெறிமுறைங்கிறது. அடுத்தது இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரீ ரிக்வசிட், முன் நிபந்தனைகள் இருக்குதா, முன் ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்குமே அது இருக்குது. ஏன்னா அந்த அடிப்படை கோட்பாடுகளுக்கு தகுந்தபடி முன்னேற்பாடுகள்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம முத்திரைக்கு சுவாச ஓட்டம் இடது பக்கமா வலது பக்கமான்றத கண்டுபிடிக்கணும். அது முன் நிபந்தனை, முன்னாடியே தெரியும். அடுத்தது பிரச்சனை மனசுக்கா உடலுக்கா, அப்புறம் பிரச்சனையோடைய தீவிரத்தன்மை என்ன. அப்போ நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஏன் தீவிரத்தன்மையை பார்க்கணும்னா, ஓகே நான் முதல்ல இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். சுகர் இருக்கு, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இருக்குது, உடம்பு ஃபுல்லா எல்லாம் இருக்குது. அப்போ நான் இதுல எது ரொம்ப நான் உபாதையை அனுபவிக்கிறேன், எது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எது ரொம்ப வேதனையை கொடுக்குது. அப்போ அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து அதுக்குரிய முன்னிபந்தனைகளும் முன்னேற்பாடுகளும் பண்ணணும். இதுதான் அதோட ப்ரீ ரிக்வசிட். சோ எந்த காரணமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்தவரை என்ன பண்றோம், எந்த கோஷத்தை சரி பண்றோம், எந்த அந்த காரணத்துல எதை செயல் பண்றோம், அதுதான் நம்மளுடைய இதுக்கு வரும். அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ், வார்மிங் அப்னு சொல்லுவோம் பாத்தீங்களா,
ஒரு அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ண முன்னாடி இதெல்லாம் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணணும். ஓடுறதுக்கு முன்னாடி, லாங் ஜம்ப் பண்ண முன்னாடி இதெல்லாம் வந்து பிரிலிமினரியா பண்ணணும். ஈவன் நீங்க வந்து கேம்ல பாத்தீங்கன்னாலே கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே போய் பேட் எடுத்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய அப்பப்போ வார்மிங் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த பிளெக்சிபிலிட்டி அந்த இது கொடுக்கறதுக்காக வேண்டி. அதுதான் தயார் நிலை பயிற்சி. அப்போ இது முத்திரை நம்ம பண்றோம். இதுக்குதான் என்ன சொல்றோம்? தயார் நிலை பயிற்சி தான் நம்ம சொல்றோம். 2 கைகளையும் எப்படி மடக்கி விரிச்சு பண்றது, அப்புறம் இதை வந்து சுருக்கி விரிச்சு பண்றது, அடுத்தது இந்த விரல் பக்கம் உரசுறது, இதெல்லாம் அதுல தூண்டி விடுறதுக்காக வேண்டும். சோ இதுதான் வந்து வார்மிங் அப் ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ். ஒவ்வொரு முத்திரைக்கும் அது உண்டு. அடுத்தது வந்து அந்த அடிப்படை தனிமம் மற்றும் கை விரல்கள் தேர்வு. ஏன்னா முத்திரைன்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பா விரலை வச்சுதான் பண்றோம். அப்ப அதுல வந்து என்ன எலிமெண்ட்டை குறிக்குது? தனிமம்ங்கிறது வந்து என்னது? அது வந்து மண் தத்துவமா, அல்லது மண் மூலக்கூறா, நீர் மூலக்கூறா, அல்லது நெருப்பு மூலக்கூறா, வாயு மூலக்கூறா, ஆகாய மூலக்கூறா, இதத்தான் சொல்றோம். அடிப்படை தன்மை இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்துல நம்ம 5 விரல்லையும் பஞ்சபூதங்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப எந்த விரலை சேர்த்தா நமக்குரிய அந்த அப்ராப்ரியேட் மூலக்கூறை கொண்டு போக முடியும்? அதுதான் அடிப்படை தனிமம் மற்றும் கை விரல்கள் தேவை. அப்ப இந்த பிரச்சனைக்கு இந்த விரலை தேர்ந்தெடுக்கணும். இந்த விரலையும் தொடணும். 2 கையா இருந்தா இந்த விரலையும் தொடரும். ஒரே கையில நிறைய முத்திரைகளும் பண்ணுவோம். ஏன்னா இந்த நெருப்புக்குரிய இந்த தனிமத்தை பயன்படுத்தி மற்றதை சேர்ப்போம். நீர் முத்திரை, மண் முத்திரை, அந்த எல்லா முத்திரைகளும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதை கூட்டுறதோ குறைக்கிறதோங்கிற மாதிரி வரும் மற்ற சாதாரண முத்திரைகள். பட் அஸ்ன முத்திரையில நமக்கு 2 கையையும் பயன்படுத்துறோம். ஒரு கை வந்து சக்தியை கொடுக்குது, ஒன்னு ரிசீவ் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணுது. அப்போ அடிப்படை தனிமம், அடிப்படையா நமக்கு என்ன மூலக்கூறு குறைபாடா இருக்குதோ அதை சரி பண்றதுக்காக, சீரமைக்கிறதுக்காக அதற்கான கைவிரல்களை தேர்வு செய்கிறோம். இது வந்து 5. அடுத்தது முத்திரை செய்யும் விதிமுறைகள். முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து இதுல வந்து எல்லாமே பயிற்சி செய்யற நேரத்தை செலக்டிங்னா என்ன அர்த்தம்? வளர்பிறையா தேய்பிறையாங்கிற அர்த்தம். வளர்பிறை சுவாசம் போகுதா, தேய்பிறை சுவாசம் போகுதாங்கிற நேரத்தின் தேர்வு. நேரம்னா 2 to 3 அப்படி டைம் கிடையாது. இதோட நேரங்கிறது வந்து இடது சுவாசம் ஓடுற நேரம், வடது சுவாசம் ஓடுற நேரம். கரெக்டா அந்த சுவாச ஓட்டத்தையும் தேர்வு பண்ணிருக்கணும். அப்புறம் நகத்தை ஃபுல்லா வெட்டி இருக்கணும். ஏன்னா அந்த இது வந்து நமக்கு ரொம்ப மைன்யூட்டான அந்த எனர்ஜி போறதுனால அது லீக் அவுட் ஆயிடக்கூடாது. ஒரு அழுக்கு இருந்துன்னா அது தடை பண்ணி உள்ளால போக விடாம பண்ணிரும். விரல் நுனியில இருக்கிற அழுக்கு. அதனாலதான் அழுக்கு இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ நகத்தை ஒழுங்கா வெட்டிட்டு கரெக்டா அந்த டிப் டு டிப் கரெக்டா தொட வைக்கணும். அப்புறம் வெறும் தரையில கால் படக்கூடாதுங்கிறோம். மெட்டல் சீட்ல உட்காரக்கூடாதுங்கிறோம். ஏன்னா சீட்டு வந்து மெட்டலா இருக்கக்கூடாது. நீங்க அதுல ஒரு துணியை விரிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க வைக்கிற ஒரு திண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டைனிங் ஹால் எல்லாம் சிலவங்க உட்காந்து பண்றாங்கன்னா அதுல ஒரு துண்டை விரிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பெருசா வந்து அதுக்குன்னு என்னத்தையோ ஒரு செட்டப் எல்லாம் வேண்டியது இல்லை. கட்டில உட்காந்து பண்றீங்களா, மேல மெத்தையோ அல்லது ஒரு போரையோ கீழே விரிச்சுக்கோங்க. நேரடியா படக்கூடாது. ஏன்னா அது வந்து எர்த்துல வந்து கீழே வந்து ஈஸியா அந்த நீங்க வெளியில இருந்து இழுக்கிற அந்த பிராணசக்தி ஈஸியா வெளியே போயிரும், உள்ளால போகாம. அதுக்குதான் இதை அவாய்ட் பண்றதுக்கு சொல்றேன். பிரீத்திங் பேட்டர்ன் தான் அந்த நேரம்ங்கிறது வந்து அந்த பிரீத்திங் பேட்டர்னை இது பண்ற நேரம் தான். அப்புறம் வந்து அந்த எந்த ஃபிங்கரை, ஹேண்ட் ஃபிங்கர் ஜாமெட்ரி, விரல் வடிவியல் தொடும் முறைனா இந்த விரலையும் தொடுறோம் அப்படிங்கறது இதுல சொல்றோம். ஏன்னா கோஷங்களுக்குன்னா என்ன, மனசு புத்தி சித்தம் அகங்காரத்துனா என்னன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஹேண்ட் ஃபிங்கர் ஜாமெட்ரி. அப்புறம் வந்து தொடு விரல்ல எந்த அழுத்தம் கொடுக்கணும், லைட்டா டச் பண்ணா போதும், போட்டு அப்படியே அழுத்தணும்னு தேவையில்ல, லைட்டா டச் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லும். அப்புறம் வந்து கால அளவு, எவ்வளவு நேரம், அந்த டூரேஷன், அதாவது முதல்ல அந்த பயிற்சி செய்யும் நேரங்கள் தேர்வும் சுவாச ஓட்ட தேர்வும் ஒண்ணுதான். அதாவது நமக்கு வந்து அது பகல்ல இரவுலாம் கணக்கே கிடையாது. எந்த நேரத்திலயும் பண்ணலாம். 24 மணி நேரத்துல சுவாச ஓட்டம் கரெக்டா போகணும். அதுதான் எவ்வளவு நேரம் பண்றதுங்கிறது கால அளவு தீர்மானம். அதாவது குறைந்தபட்சம் 48 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க முத்திரைய பயிற்சி பண்ண ஆரம்பிக்கீங்க. அதுக்குரிய நோய்க்கான தீர்வை தொடங்குறீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் புள்ளிமுறை 5 நிமிஷம் பண்றேன், 10 நிமிஷம் பண்றேன், 25 நிமிஷம் பண்றேன், இன்னைக்கு 30 நிமிஷம் பண்ணேன், 40 நிமிஷம் பண்ணேன்றதெல்லாம் சரி கிடையாது. எப்போ உங்களுடைய அந்த சுவாச ஓட்டத்தோட இணைந்து ஒரு நாளைக்கு 48 நிமிடங்கள் பண்ண ஆரம்பிச்சு கண்டினியூஸா பண்ணீங்கன்னா தான் அந்த டேட்ல இருந்து 3 வருஷம் கணக்கு. திடீர்னு இடையில நான் 5 நிமிஷம் தான் பண்ணேன், 10 நிமிஷம் பண்ணேன்னா அந்த கேப் விடுபட்டு போச்சு. திருப்பி அதே தான் மறுநாள் காம்பன்சேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 48 நிமிஷமே பண்றது கஷ்டம். ஒரு நாள் 5 நிமிஷம் பண்ணிருக்கிறேன். அப்போ அடுத்தது 48 நிமிஷம் பிளஸ் 43 நிமிஷமும் பண்ணணும் அடிஷனலா. அப்படிலாம் அக்குமுலேட் ஆயிட்டு இருந்துன்னு நம்மளால பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து முதல்ல முத்திரையை பயிற்சி பண்ணி 48 நிமிஷத்துக்கு ரெகுலரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க முத்திரை பயிற்சி அந்த
ஒரு உபாதைக்கான ஆரம்பம். இதை ஞாபகம் வச்சு, ஏன்னா உங்களை என்கரேஜ் பண்ணக்கா முதல்ல நீங்க கொஞ்சம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணும் போதே எவ்வளவோ வித்தியாசத்தை பாக்குறீங்க. அப்போ 48 நிமிஷம் பண்ண 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 அதாவது நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரிகிற விஷயங்கள்லாம் குயிக்கா தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமா தான் வேலை செய்யும். அது நமக்கு உணர முடியாது. அடி மட்டத்துல அதோடைய அடி நாதத்துல கை வைக்குது அந்த முத்திரைகள், அது சரி பண்ணுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியில அவ்வளவு ஈஸியா உணர முடியாது. உங்க உடம்பு உங்கது நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களால உணர முடியும். இல்லாட்டினாலும் அந்த வேலை நடக்கும். உங்களுக்கு தெரியலங்கிறக்காண்டி எனக்கு ஒண்ணும் தெரியலன்னா உங்களுக்கு வேலை நடக்கலைன்னு அர்த்தம் இல்ல. நாள்பட உங்களுக்கு புரியும். அதனால எப்ப முத்திரை தொடங்குறோம்னா அந்த விதிமுறை என்ன, 48 நிமிஷம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வளர்பிறை தேய்பிறை காலங்கள்ல கரெக்டான சுவாச தேர்வை பண்ணி சரியான விரல்களை தொடுவதுதான் இந்த முத்திரைக்குரிய விதிமுறை. அடுத்தது சிகிச்சை சார் மற்றும் விளைவு அளவீடுகள். இதுதான் கிளினிக்கல் ட்ரையல் விடுறோம். அதாவது நமக்கு இதுல 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ். அதாவது புறநிலை அளவுகோல்கள், அடுத்தது உள்ளுணர்வு சார்ந்த அளவுகோல்கள். அதாவது புறநிலை அளவுகோல்கள்னா இப்போ எனக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் கூடுது அப்படின்னா டெம்பரேச்சர் எல்லாம் வச்சு பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி இந்த சுகர்ல முதல்ல இவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எனக்கு 250 இருந்தது அப்படிங்கறத திருப்பி நான் செஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு பார்த்தா 220 ஆயிருக்கு, 200 ஆயிருக்கு. இதுதான் கரெக்டா புறநிலை அளவீடுகள். நீங்க உங்களால ஒரு மெஷினை வச்சு அது மெஷர் பண்ணி சொல்ல முடியும். ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணக்கூடியது எல்லாமே அப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸ் அல்லது புறநிலை அளவுகோல்கள்னு சொல்லுவோம். அடுத்தது உள்ளுணர்வு சார்ந்தது. எனக்கு ரொம்ப பெயினா இருக்குது, பெயின் குறைஞ்சிருக்கு, அதை எப்படி அளவிடுவீங்க? ஒரு மிஷின் வச்சு அளக்க முடியாது. அப்போ அந்த அளவுகோல் வச்சுக்குவோம், 10% வச்சுக்குவோமே. 10 நம்பர் 1 to 10. 10 தீவிரமான வலி, 5 ஆவரேஜ் வலி, 1 ரொம்ப மிதமான வலி. அப்போ 1 to 5னா ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு ரேஞ்ச். 5 to 10னா அதிகமான வலி. அப்போ முதல்ல 10 இருந்திருக்கலாம், பண்ணதுக்கு அப்புறம் 9 ஆயிருக்கலாம், அப்புறம் 6 ஆயிருக்கலாம், அப்புறம் 4 ஆயிருக்கலாம். இப்படியே படிப்படியா குறையும். அப்போ இது உள்ளுணர்வு சார்ந்த அளவுகோல என்ன சொல்லுவோம், 100%ல 80% உங்களுக்கு பெயின் இருக்கா அல்லது 60% இருக்கான்னு சொல்றதுதான் சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வலி தாங்கும் திறனுக்கு தகுந்தபடி அந்த பேராமீட்டர் மாறும். ஒருத்தங்க ரொம்ப வலி தாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கு டாக்டர், சிலவங்க லேசா பண்ணு முன்னாடி ஐயோ அம்மோன்னு ஊரே கூட்டிடுவாங்க, என்னால தாங்க முடியல டாக்டர்ன்றுவாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனா அவங்ககிட்ட கேட்கும் போது உங்களுடைய வலி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, 100% வலி எனக்கு 80% ஆயிருக்குது, 6% அவங்க சொல்லணும். சோ இதுதான் அந்த சப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ங்கிறது. அப்போ அந்த சிகிச்சை நடக்கும் போது இந்த அளவீடுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெளியுள்ள அந்த அளவுகோலை வச்சுதான் தீர்மானிப்போம் அந்த சிகிச்சை முன்னேற்றம் கொடுக்குதா இல்லாட்டினா சிகிச்சையில எந்த எஃபெக்டும் இல்லையாங்கிறதுக்குரிய ஒரு அளவீடுகள். அடுத்தது முத்திரை சிகிச்சை செயல்திறன் பகுப்பாய்வு. சரி, இப்போ என்னென்ன அளவீடுகளை அளந்துட்டோம், அப்புறம் நிறைய பேருக்கு என்ன சொல்லுவோம், ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு அதை செஞ்ச போது இதுல எத்தனை பேருக்கு சரியா இருக்குது. அதுதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் முத்ரா. இதோடைய தாக்கம் நல்லபடியா வந்திருக்குதா இல்ல நிறைய பேர் இதுல நெகட்டிவா சொல்றாங்களா? இதெல்லாம் நம்ம அறிவியலை இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு மருந்து வரணும்னா அந்த மருந்துக்கு வேண்டிய எல்லா அடிப்படை காரணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்குவாங்க. அறிவியல் மூலம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு ரிசர்ச்சும் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க, சிமுலேஷன்ல பண்ணி பார்ப்பாங்க, அல்லது ஒரு ட்ரையல் விட்டு பார்ப்பாங்க. அல்லாட்டினா பல இதையும் தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிடுவாங்க, இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான். இந்த கெமிக்கல்ல செஞ்ச இந்த மாத்திரை, இந்த கெமிக்கல் இந்த பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும், இந்த வைரஸை கட்டுப்படுத்தும்னு தியரிட்டிக்கலா கண்டுபிடிச்சிருப்பாங்க முதல்ல. ஏன்னா நம்மளுடைய வைரஸை எடுத்து அந்த வைரஸை ஒரு இடத்துல போட்டு அந்த வைரஸ்ல இந்த கெமிக்கலை ஆட் பண்ணுவாங்க தியரிட்டிக்கலா. அது யார் ஆளு மேலேயோ எது மேலேயும் கிடையாது. அப்படி பண்ணும்போது அதை கட்டுப்படுத்துது, அதை இன்ஹிபிட் பண்ணுது, அதை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் இது தியரிட்டிக்கல், அது இன்வைட்ரோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்வைவோன்னு போகிறது ஆக்சுவல் டெஸ்டிங். ஓகே, தியரிட்டிக்கலா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா எஃபெக்ட பாக்குறதுக்கு அனிமல் ஸ்டடி தான் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு மருந்தை கொடுத்து பார்க்கணும்னா ஒரு எலியிலையோ மற்ற ஏதோ ஒரு சின்ன மிருகத்துல கொடுத்துதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் அனிமல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம மருந்து சாப்பிட்டாலே மாத்திரை சாப்பிட்டாலே எத்தனையோ உயிரை கொன்னுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த மருந்து 10 வருடமா இது ஆராய்ச்சி பண்ணிதான் மாத்திரையே நம்ம கைக்கு வருது. அந்த மாத்திரைய ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்றது முதல்ல அனிமல்ஸ்ல தான். அந்த அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குரூப் செலக்டிவா அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நான் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குரூப்பை பெருசா டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான்
ஒண்ணு டெஸ்ட் பண்ணி ஓகே ஓரளவுக்கு எல்லாமே நல்லாதான் நிறைய பேருக்கு 99.99% ஒர்க் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் அந்த மருந்தோ மாத்திரையோ வெளியில வரும், மார்க்கெட்டுக்கே வரும். அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்றோம்ல, இப்ப வந்து முதல்ல 500 பேர்கிட்ட இந்த முத்திரையை செஞ்சு பார்த்ததுல எல்லாருமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. பெருசா வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுக்கு அதுக்கும் இது பண்ணோம். யாருமே அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. யாருக்கும் இந்த பிரச்சனை எனக்கு அப்படியே இருக்குது, ஊரல் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த தலைவலி இருக்கு, அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிடுச்சு. அது முடியலைன்னா அதை நிறுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி அந்த முத்திரை சிகிச்சையோட அந்த செயல்திறனை பகுத்தாய்வு பண்றது அதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ங்கிறது. அடுத்தது சரிபார்த்து உறுதிப்படுத்துதல், வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் சொல்லுவோம். அதாவது வெரிஃபை பண்ணுனா நீங்க வந்து முதல்ல நீங்க பண்ற முத்திரை சரியாதான் பண்றீங்களா, வலது கையில இதை வச்சுக்கிட்டு இடது கையில கரெக்டா அன்னமய கோஷத்தை தான் தொடுறீங்களா, இது வந்து சரி பார்க்கறது, இது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன்னா ஓகே இது பண்ணும் போது அது கரெக்டா அந்த அன்னமய கோஷத்தை சுத்தப்படுத்துதா, அதுல உள்ள உபாதைகள் குறையுதா, அது வந்து வேலிடேஷன். வெரிஃபிகேஷன் நீங்க சரியா பண்றோமா, அப்புறம் அது சரியா வேலை செய்தான், அதுதான் சரிபார்த்து உறுதிப்படுத்துதல். இது வந்து அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடணும். ஓகே இவ்வளவு முடிச்ச பிறகு ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம், அதாவது கொடுக்கப்பட்ட நடைமுறைகள் எல்லாத்தையும் விதிகளை கரெக்டா போட்டுறது. அதே மாதிரி எதெல்லாம் யாருக்கெல்லாம் பண்ணணும் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது சேர்த்தல் விலக்குதல், அதாவது இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவோம். நான் சொன்னோம் இல்லையா, பிரெக்னன்சி இருக்கவங்களுக்கு வேண்டாம், சில உபாதைகள் இருக்கவங்களுக்கு வேண்டாம்னா அது வந்து நீங்க கேட்டுக்கணும். சந்தேகம் இருந்தா இதுக்கெல்லாம் நாங்க இது பண்ணலாமா வேண்டாமான்னு அதை சொல்லி கேட்டுக்கணும். ஜெனரலா நம்ம வந்து இதுதான் சொல்லிட முடியாது, ஆனா பிரெக்னன்சிக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். செயல்திறன் புள்ளியல் பகுப்பாய்வு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். அதுக்காக முந்தின 2 ஸ்டெப் கிளினிக்கல் ட்ரையல் விட்டு மற்றவங்களுக்கு விட்டு எத்தனை பேருக்கு சரியா இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா இருக்குது, அதெல்லாம் பண்றதுதான் இந்த புள்ளியல் பகுப்பாய்வு அளவீடுகள். அப்ப அந்த அளவீடுடைய மாற்றத்தெல்லாம் சேகரிச்சு அந்த தரவுகள் மூலம் எந்த அளவுக்கு இந்த செயல்திறன் நன்றாக இருக்கின்றது. 500 பேரை டெஸ்ட் பண்ணோம்னா அதுல வந்து உபாதைகள்னு யாருமே சொல்லல, அதனாலதான் இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றோம். அப்போ இது தரமான முத்திரை தான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நீங்க வந்து முத்திரைகளை டெஸ்ட் பண்ணும்போது தகவல் வந்து நான் இதுக்கு ரெடியா இருக்கிறேன், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துலாம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட கன்கரன்ஸ் வாங்கிக்கிட்டு தான் நான் என்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்றேன் அப்படின்னு அவங்க சொன்ன ஒப்புதலின் பேர் தான் உங்களுக்கு எல்லாம் சும்மா நாங்களா எடுத்து கொடுக்கல. ஏன்னா அவங்க கொடுத்த டேட்டா, அவங்க எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நோ நீட், கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் முதல்ல அந்த பயிற்சி பண்றவங்க எல்லாம் நாங்க கொடுக்குறோம் போது எல்லாருமே கொடுத்தாங்க, அந்த இதை நாங்க கொடுக்குறோம். அதான் தகவலை வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்தப்பதான் நம்ம அந்த அவங்ககிட்ட டேட்டாவை வாங்க முடியும். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு முத்திரையை விடுவிச்சு, அதாவது பண்ணிட்டே இருக்கிறத வந்து ஓகே 48 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இந்த டைம்ல தான் முடிஞ்சு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு எடுத்துட்டு உங்களை வந்து அப்ப வந்து கையில வந்து கொஞ்சம் திருப்பி தளர்த்தி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் 48 நிமிஷம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், கையில வந்து ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரத்த ஓட்டம் சரியா ஓடி. சோ இந்த 10 தான் வந்து முத்திரையோட புரோட்டோகால். இந்த 10 பாயிண்ட்லயும் அஸ்ன முத்திரை வந்து சோதிக்கப்பட்டது. 10 பாயிண்ட்லயும் நீங்க திருப்பி இந்த இதை வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸ்டெப்ஸ் மாத்திரம். முத்திரையின் நோக்கம் என்ன வகையை சார்ந்தது, அதாவது இது வந்து ஹஸ்த முத்திரை கைகளை வச்சு பண்றதுனால இது வந்து நம்ம வந்து உடல் மனம் சுத்திகரிப்புக்காக பண்றோம். ஆன்மீகத்துக்கும் பண்ணலாம், அது திதி பேஸ்டு, அது அட்வான்ஸ் லெவல். அடிப்படை முறை சுவாசம் தான் அடிப்படை கோட்பாடு. முன் நிபந்தனைகள் சுவாச ஓட்டம் இடதா வலதா வளர்பிறை தேய்பிறை இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது வந்து தயார்நிலை பயிற்சி, அது பிலிமினரி எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்தது எந்த கை விரலை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது முத்திரை செய்யும் விதிமுறைகள். இப்பதான் ஆக்சுவலா முத்திரை செய்யறோம், எப்படி பண்ணணும்ங்கிறது. அடுத்தது சிகிச்சையோட அந்த ரிசல்ட்ஸ் என்ன, அவுட்கம் என்ன, அதை வந்து அளக்குறது. அடுத்தது இந்த இது கரெக்டா தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு ட்ரையல் விடுறது. அடுத்தது சரி பார்க்கறது, ஓகே அந்த டேட்டா வச்சு இது நல்லா ஒர்க் ஆகுது, இது கரெக்டான முத்திரை தான் செய்யறோம், கரெக்டான அவுட்புட் தான் கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறது. அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு வந்து இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ இது எல்லாம் சேர்ந்ததான் முத்திரைக்குரிய புரோட்டோகால், இதுக்குரிய நெறிமுறைகள் மொத்தம். சோ இப்ப இது தெரிஞ்சாச்சு, இப்ப இதெல்லாம் படிச்சாச்சுன்னா இப்ப முத்திரைகளை பற்றி கிட்டத்தட்ட எல்லா தகவலும் பகிர்ந்து இனி வந்து இப்ப இதுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு முத்திரையை புரியறதுக்கு ரிவைஸ் பண்றோம். இதுல ரிவிஷன்ல மேக்சிமம் உங்களுடைய அவுட்புட் தான் நாங்க எதிர்பார்ப்போம். நீங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டு என்னென்ன காரணங்கிறத நீங்க தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து சில இதுகளை, அதாவது என்னென்னலாம் இருக்குது இந்த அஸ்ன முத்திரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மெயினா 10 பாயிண்ட் வேணும். எதுலான்னா முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு சித்தர்ஸ் அண்ட் முத்ராஸ். முத்ரானா என்ன, சித்தர்கள்னா என்ன, அதெல்லாத்தையும் ஒரு ஜெனரல் தான். அஸ்ன முத்திரைன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிறது 10 பாயிண்ட் தான். கடைசி பெனிஃபிட்ஸ், லிமிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் கடைசில.
அதோடைய நன்மைகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, அதையும் விட்டுருங்க. சித்தர்கள் முத்திரைனா என்னங்கிறத விட்டுட்டோம்னா பிரபஞ்சம், அதோட சிருஷ்டி, நம்மளுடைய உயிரினங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன அப்படிங்கறது தெரியணும். அதே மாதிரி உடல் கூறுகள், ஹியூமன் சிஸ்டம் பிரின்சிபிள், தத்துவங்கள் 96 சொல்றோம் இல்லையா, அந்த உடல் கூறுகள் என்னென்ன, அடுத்தது அந்த சுவாசம் மூலதான் நம்ம பாடிக்கு உள்ளால பஞ்சபூதங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொரு விரலும் எந்த பஞ்சபூதத்தோட தொடர்புல உள்ளது, எதோட அசோசியேட்டட் அப்படிங்கிறது. அப்புறம் லெஃப்ட் சைடும் பிசிக்கல் பாடி, ரைட் சைடு அந்த கரணம். அப்புறம் ஃபிங்கர் மேப்பிங் டு அந்த கரணா அண்ட் கோசா, எதுக்காக இந்த அந்த கரணத்தை இந்த ஃபிங்கருக்கு மேட்ச் பண்றோம், கோசங்களை இந்த இதுக்கு மேட்ச் பண்றோம். சோ கோசங்களுக்கும் இதுக்கும் பண்றது வேற, ஃபிங்கர்ஸ் அசோசியேட்டட் வித் பஞ்சபூதா, எந்த ஃபிங்கர் எதோட அசோசியேட் ஆகுதுங்கிறது வேற. பிராணசக்தி சர்க்குலேஷன் பை டச்சிங் ஃபிங்கர்ஸ், ரெண்டுதையும் தொடும் போது நமக்கு பிராணசக்தி ஓட்டம் அந்த சர்க்கியூட் கவர் ஆகுதுங்கிறது. அப்புறம் ஃபாலோயிங் லூனார் கேலண்டர், நம்ம சந்திர நாட்காட்டியை தான் ஃபாலோ பண்றோம். வளர்பிறை தேய்பிறை காலத்துல என்னென்ன பண்ணணும்னு சொல்றோம். சோ அந்த சந்திர சக்தியை தான் உள்ளால செலுத்துறோம். அடுத்தது ரைட் சைட்ல பண்ணும்போது அதாவது வளர்பிறை காலத்துல என்ன நடக்குது, தேய்பிறை காலத்துல என்ன நடக்குது, அதனாலதான் இது வளர்பிறைக்கு பாடியும், வளர்பிறைக்கு மனசும், தேய்பிறைக்கு உடலையும் கன்செப்ட், அதாவது கோசமும் அந்த கரணம்ங்கிறத நான் பாடி அண்ட் மைண்ட்னு சொல்றேன். சோ இது வளர்பிறை தேய்பிறை சம்பந்தப்பட்டது. அப்புறம் முத்ராவோட புரோட்டோகால். சோ இந்த 10 பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளியரா இது எல்லாமே வந்துடும். 10 பாயிண்ட் தான் முக்கியம். இதுதான் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயம். இப்போ நான் இதுல முதல்ல கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 45 மினிட்ஸ்ல முடிச்சு ஆகணும். இதே மாதிரி மற்றதெல்லாம் மேக்சிமம் இன்டராக்ஷன் கிளாஸா இருக்கும். உங்களுக்கு இன்டராக்ட் பண்றது படிதான் நம்ம பண்ணுவோம். எப்படின்னா இப்போ நமக்கு பாரம்பரியமா நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இப்போ அதுல பாத்தீங்கன்னா முத்திரை பயிற்சி இருக்குது, அக்கு பஞ்சர் இருக்குது. ஏன்னா போன கிளாஸ்களோட மேடம் சொன்னாங்க அக்கு பஞ்சர்னா என்ன, அக்கு பிரஷர் என்ன, அதாவது அக்கு டச்சுன்னு இருக்குது. 3 இருக்குது, அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், அக்கு டச். அதே மாதிரி மர்மக்கலைன்னு ஒண்ணு இருக்குது, ரெஃப்ளக்ஸாலஜின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரெய்கின்னு இருக்குது, பிராணிக் ஹீலிங்னு இருக்குது. இப்படி பல விதமான நம்மளுடைய பாரம்பரிய சிகிச்சை கலைகள், சிகிச்சை முறைகள், பாரம்பரிய பயிற்சிகள், சிகிச்சைக்காக உள்ள கலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அதுல ஒண்ணுதான் முத்திரையும். முத்திரை இந்த கேட்டகரியில தான் அடங்கும். இப்போ இத என்னன்னு சொல்லணும், அதனாலதான் சப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்லலாம், ஹீலிங் மெத்தட்னு சொல்லலாம், ட்ரக்லெஸ் தெரப்பின்னு சொல்லலாம். ஏன்னா மருந்து எதையும் சாப்பிடல, ட்ரக்லெஸ் தெரப்பி, அட்ஜங் தெரப்பி, எனர்ஜி பூஸ்டர், இப்படி பல நேம்ல சொல்றாங்க. உலகம் எங்கும் இந்த பேரை யூஸ் பண்றாங்க. அட்ஜங் தெரப்பின்னு ஒரு நாட்டுல சொல்றாங்க, அதாவது மலேசியா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா. மற்றபடி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரக்லெஸ் தெரப்பி. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணப்படுது. ஆனால் இந்த தெரப்பில தெரப்பினா என்ன அர்த்தம், சிகிச்சை முறை. அது அந்த சிகிச்சை பண்றதுக்குரிய பயிற்சி தான். முத்திரை பயிற்சியும் இந்த ஒரு சிகிச்சை கலையில் ஒன்றே, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் முதல்ல முத்திரைனா என்ன, முத்திரானா நம்மளுடைய எக்ஸ்பிரசிங் ஹாப்பினஸ், நம்ம சந்தோஷத்தை இது பண்ணலாம். அதை நம்ம சீக்கிரட்டா அந்த மெசேஜ பாஸ் பண்றதுக்கும் முத்திரையை சில நேரம் யூஸ் பண்றாங்க. சில நேரம் அந்த விரல்களை தொடுறது நியாசம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அதை சுத்திகரிப்பு தான் அதுவுமே. அடுத்தது ஸ்டிமுலேட் த பயோ எனர்ஜி சைக்கிள் இன் ஹியூமன் பாடி. சோ முத்திரைகள்ல பலவிதமான வகைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு இருக்குது. பட் நம்ம அஸ்ன முத்திரை உடம்புல உள்ள பயோ எனர்ஜியை சிமுலேட் பண்ணி அது மூலம் பிராணசக்தியை ஊக்குவித்து உடலுடைய ஆரோக்கியத்தை பேணுது, உடலுடைய ஆன்ம விழிப்புணர்வை கொண்டு வருது. இதுதான் நம்ம பண்ற முத்திரையோட மெயினான பர்பஸ். நம்ம முத்திரை பல முத்திரைகள் பல காரணங்களா இருக்கலாம். ஆனா நம்ம முத்திரை என்ன, இது ஒரு பயிற்சி, சிகிச்சைக்கான பயிற்சி. புரிஞ்சுக்கணும். முத்திரை பலவிதமான முத்திரைகள் இருந்தாலும் நம்ம முத்திரை உள்ளால உள்ள பயாலஜிக்கல் எனர்ஜி, பிராண சக்திய உடலுக்குள் மொத்தத்தை சிமுலேட் பண்ணி நாடிகள் அடைப்பு இருந்தாலும் திறந்து எல்லா அங்கங்களுக்கும் எல்லா உடல் கூறுகளுக்கும் சக்தியை கொண்டு செல்கின்ற முறைதான் நம்மளுடைய அஸ்ன முத்திரை பயிற்சி. இப்ப என்ன இதெல்லாம் நடத்தினதுக்கு அப்புறம் சொன்னாதான் புரியும். அதனாலதான் இப்ப கன்சால்டேட் பண்ணி சொல்றேன். இப்போ முத்திரைனா என்ன, 4 முத்திரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்த முத்திரை, கைய வச்சு செய்யறது. அதுக்குள்ளாலே நம்ம என்ன சொல்றோம், ஐகனோகிராபிக் டெபிக்ஷன். இப்ப கோயில்கள் எல்லாம் ஒரு அடையாளம் என்ன, பெரிய சாமி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், மாடசாமி, இந்த மாதிரிலாம் காவல் தெய்வங்கள்லாம் கையில ஒரு அருவாளை ஏந்திக்கிட்டு, அருவா எதுக்கு வச்சிருக்குது, காக்குறதுக்கு, தீமையை வெட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுவும் முத்திரை தான், அதுவும் ஒரு முத்திரை. யோக முத்திரைகள் நிறைய. அப்புறம் தாந்திரிக் பிராக்டிசஸ், அதுலயும் நியாச முறை, சுத்திகரிப்பு முறை தான், அதுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் நிருத்திய முத்ரா, டான்ஸ் முத்ரா,
டான்ஸ்லயும் நமக்கு அந்த பல முத்திரைகளை காட்டுவாங்க. சோ இத்தனை டைப் ஆஃப் முத்திரை கைவிரல்களே இருக்குது. நம்ம முத்திரை யோக முத்திரை வகை, அஸ்ன முத்திரை வந்து யோக முத்திரை வகை, அதை தெரிஞ்சுக்கோங்க. அஸ்த முத்திரையில யோக முத்திரை. அப்புறம் மன முத்திரை, அது வந்து பிரத்யாகாரம். அஷ்டாங்க யோகம் சொன்னோம் இல்லையா 8 பாயிண்ட்ல, இது பிரத்யாகாரம். அதாவது இன்டர்னலைசேஷன் ஆஃப் த சென்சஸ். உள்ளுக்குள்ளால உங்களோட திருப்புறது, வெளியில போகாம உணர்வுகளை வெளியில நோக்காம உள்நோக்கிய பயணம், உள்ளே திருப்புறது. அதுதான் வந்து மனமுத்திரை, அதாவது மன ஒருமைப்பாடுக்காக செய்யற முத்திரை. அப்புறம் காயமுத்திரை. காயமுத்திரைனா உடலை எந்த பொசிஷன்ல வைக்கிறது, அதையும் வந்து பிரீத்திங்கையும் சேர்த்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து காயமுத்திரை, உடல் சம்பந்தப்பட்டது. இந்த ஆசனத்துல உட்காருங்க, பத்மாசனத்துல உட்காருங்க, அப்படி ஒவ்வொரு ஆசனத்தை சொல்லி அந்த இதுல பிரீத் பண்ணுங்க, இப்படி விசுவலைஸ் பண்ணுங்க, இப்படி நீங்க அதை பாவனை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சொல்றோம். அது வந்து காயமுத்திரை. பந்த முத்திரை, இன்டர்னல் லாக். பந்த முத்திரைனா என்ன பண்ணுவோம்னா, அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல வைக்கும் போது, இப்போ நாக்க மடக்கி வச்சோம்னா அந்த பிராணசக்தி கீழே போகாம மேல நோக்கி தள்ளுறது. இந்த பொசிஷன்ல வச்சீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அந்த முத்திரை வந்து அந்த பர்டிகுலர் ரொட்டீனா போற டைரக்ஷனை லாக் பண்ணி திசை திருப்பி மேல் நோக்கி அனுப்புறது. அதுதான் பந்த முத்திரை. பந்தம்னா லாக் பண்றது. ஆதார முத்திரை. ஆதார முத்திரைங்க வந்து பேஸ், அதாவது இந்த நம்ம என்ன சொல்றோம்னா சப்ளிமேட் செக்சுவல் எனர்ஜி அண்ட் டைரக்ட் அப்வர்ட்ஸ். நம்மளுடைய அந்த ப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸை வெளியேற்றாம, அது வெளியே போகாம உள்நோக்கி மேல போகணும். அது வந்து வெளியேறாம தடுக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் மேல் நோக்கிய பயணம். இது வந்து ஆதார முத்திரைகள். ஒவ்வொரு ஆதாரத்திலயா வச்சு முத்திரைகள் செய்வாங்க. சோ முத்திரைகள்ல இதுதான் இந்த அஸ்த முத்திரை, மனமுத்திரை, காயமுத்திரை, பந்த முத்திரை, ஆதார முத்திரை. இந்த 5 வகையான முத்திரைகள் தான். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல பார்த்தாலும் இந்த 5 வகையான முத்திரைகள் தான் சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம முத்திரை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரியும். ஹஸ்த முத்திரை, ஹஸ்தனா ஹேண்ட்னு அர்த்தம், கை முத்திரை. ஒரு கையில செய்யறதா 2 கையில இருக்கான்னு நமக்கு 2 கையில வச்சு செய்யும். யோக முத்திரை வகையில் உண்டு. அஸ்த முத்திரையில யோக முத்திரை வகையை சேர்ந்தது அஸ்ன முத்திரை. நம்ம பண்ற இந்த முத்திரை, இதை தெரிஞ்சுக்கோங்க. சோ மொத்தத்தை அஸ்னா கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல பிரபஞ்ச சக்தி, அதாவது உயிர் சக்தியை வந்து இயற்கையோடு இணைந்து ஒத்திசைந்து செய்யறோம். அதுதான் முக்கியம். இயற்கையோடு இணைந்த முத்திரைன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த இயற்கையோடு இணைந்து அந்த சுவாசம் வளர்பிறை காலத்துல வலது சுவாசம் போகும்போது வலது கை சக்தியை பெறுவது மாதிரியும், இடது சுவாசம் வந்து தேய்பிரையில இடது சுவாசம் நடக்கும் போது என்ன நடக்குது இயற்கையில, தேய்பிரை காலத்துல உடல் சரி செய்யப்படுது, வலதுபிறை காலத்துல அந்த கரணங்கள் சரி செய்யப்படுது. இது வந்து இயற்கையா நடக்கிற அந்த ஒரு கால ஒழுங்கு கணக்கு. அத வந்து நம்ம உள்ளுக்குள்ளால அதை பயிற்சி பண்றோம். அதனாலதான் இதை இயற்கையோடு இணைந்த முத்திரைன்னு சொல்றோம் முதல்ல. அடுத்தது அல்ட்ராடியன் ரிதம். சயின்ஸ்ல சொல்றோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் அந்த ஹியூமன் கிளாக் இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்கா 90 to 120 நிமிஷத்துல இடது சுவாசம் வலது சுவாசம் மாறி மாறி வரும். அப்போ அந்த மாறி போகும்போது எப்ப இயற்கையா நடக்குதோ அப்பதான் பண்றோம். அதுவும் முக்கியம். நாடிகளை தூண்டி விட்டு அதற்கு ஏற்ப அதுக்கு வேண்டிய அடிப்படை மூலக்கூறுகளை சமநிலைப்படுத்துறோம். இடகலை வந்து எதிர் மின்னோட்டம், அதாவது நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். பிங்கலை அதாவது வலது சுவாசம், இடதுகலை பிங்கலை குழப்ப வேண்டாம். இடது சுவாசம் வலது சுவாசம், இடது சுவாசம் நெகட்டிவ் சார்ஜ், வலது சுவாசம் பாசிட்டிவ் சார்ஜ். சோ 2 விரலையும் இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகும், சர்க்யூட் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு மின்சாரம் பாயும். அதே போலதான் நமக்கு உள்ளாலே அந்த எனர்ஜி பாயுது. அப்புறம் நம்ம யூஸ் பண்றது சந்திர நாட்காட்டி, சந்திரன் லூனார் கேலண்டரை யூஸ் பண்றோம். வளர்பிறை தேய்பிறை காலத்துல என்னென்ன செய்யணும்னு பண்றோம். இதுதான் வந்து ஓவராலா அஸ்ன முத்திரையோட கான்செப்ட். சோ இப்ப வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து அந்த டேபிள்ல உள்ளதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த முத்திரைக்கு மொத்தத்துக்கும் நீங்க வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரீசன் வச்சிருக்கிறோம். ஒண்ணு உபநிடதங்கள் எடுத்திருக்கிறோம், அல்லது சித்தர்களுடைய டாக்குமெண்ட், இதெல்லாம் எடுத்து பார்த்தோம். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சயின்ஸோட நிறைய ஒத்து வந்திருக்கு. அதாவது இந்த முத்திரைகள் எதனால இயற்கையோடு இணைந்ததுங்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் இயற்கையில் நடக்கிறோட சொல்லும். அதே மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதை ஒன்னொன்னே அது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இது எப்படி அப்படிங்கறத நீங்க வந்து மேட்ச் பண்ணி பண்ணணும். உங்கள்கிட்ட இன்டராக்டிவா அடுத்த கிளாஸஸ்ல உங்கள்கிட்ட இன்டராக்டிவா இருக்கும். ஏன்னா இது எல்லா பாயிண்டையும் கன்சால்டேட் பண்ணிட்டோம்னா புதுசா ஒன்னும் நடத்துறதுக்கு ஒன்னும் இல்ல இதுல. ஆனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுலையே அப்படிங்கிறது நம்ம இந்த டிஸ்கஷன்ல தான் வரும். ஓ இதுதான் காரணமான, ஏன்னா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அந்த முத்திரையோட உண்மையான நோக்கங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உணரவும் முடியும். அதனால இந்த 10 பாயிண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மெயின். இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிடுறேன். நன்றி, வணக்கம்.